सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। शंकर विजय मकरंद आस्वादम आरंभम और मंगल श्लोकम मारी போடுறார். प्रति चंद्रभवम निवृत्ति धर्मा श्रित गोविंद मुनेः अवाप्त धर्मा जयतात् कृत सूत्र भाष्य कर्मा स्वयं अन्ते वसतां वितीर्ण शर्मा. प्रति चंद्रभवम நதியை சொல்லக்கூடிய சப்தம் போல இருக்கு சந்திரபவாங்கிறது. அந்த அதுல நிவர்த்தி தர்மா அப்படிங்கிறது சந்திரபவங்கிறது இன்னொரு தடவை பார்க்கணும். பிரதி சந்திரபவம்னு என்ன நினைக்கிறாங்கிறத யோசிக்கணும். நிவர்த்தி தர்மான சந்நியாச தர்மத்தை கடைபிடிக்கிறவர். அதே சமயத்துல ஸ்ரித கோவிந்த முனேஹே அவாப்த தர்மா. கோவிந்த முனிங்கிறது கோவிந்த பகவத் பாதாள். அவளை ஆசிரியிச்சு அவாக்கிட்டேந்து தர்மத்தை சந்நியாச தர்மத்தை பெற்றுக்கொண்டவர். ஜெயதாத் ஜெயதாத்னா அவர் ஸ்ரீராமோ விஜயத்தே ஜெய் அப்படின்னு சொல்றது இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப உத்கர்ஷமாக இருக்கார். கிருத சூத்திர பாஷ்ய கர்மா, சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதினவர். ஸ்வயம் அந்தே வசதாம் விதீர்ண சர்மா, தனக்கு சிஷ்யாளா இருக்கிறவர்களுக்கு சர்மா அப்படின்னா மோட்ச சுகம், அந்த மோட்ச சுகத்தை கொடுத்தவர். இப்பேற்பட்ட அந்த சங்கர பகவத் பாதாள் எப்போதும் ஜெயிச்சுட்டு இருக்கட்டும் அப்படின்னு ஒரு மங்கள ஸ்லோகம். கிருஷ்ணாத் ஸ்வமாதுரபி பக்திவசாத் அனுஜ்ஞாம் ஆதாய சம்ஸ்ருதி மகாப்தி விரக்தி பாக் சஹ கந்தும் மனோவ்யதித சந்நியசனாய தூரம் கின் நௌஸ்தித பதிதுமிச்சதி வாரிராசௌ. அந்த சங்கரர் கிருஷ்ணரிடத்திலும், அதாவது பகவானை பிரதிஷ்டாபனம் பண்ணிட்டு கிருஷ்ணர் கோவில பிரதிஷ்டாபனம் பண்ணிட்டு அந்த கிருஷ்ணரிடத்திலையும் அனுமதி வாங்கிண்டு, ஸ்வமாதுரபி அம்மா கிட்டையும் அனுமதி வாங்கிண்டு, பக்தி வசா பக்தியோடு அனுமதி வாங்கிண்டு, அனுஜ்ஞாம் ஆதாய சம்ஸ்ருதி மகாப்தி விரக்தி பாக். அவர் எப்படி இருக்காருன்னா, சம்சாரங்கிற ஒரு பெரிய சாகரம் இருக்கே, அந்த சாகரத்திலே வைராக்கியம் கொண்டவராக இருக்கார். மறுபடியும் சம்சாரம் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு இருக்கார். அப்பேற்பட்ட அவர் கந்தும் மனோ வியதித சந்நியசனாய தூரம், சந்நியாசம் வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை கொடுக்கக்கூடிய குரு ரொம்ப தூரத்துல இருந்தாலும் அந்த அத்தனை தூரம் போய் இந்த சந்நியாசத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டார். அது ஏன் அப்படின்னு கேட்டா, கிம் நௌஸ்தித பதிதுமிச்சதி வாரிராசௌ. போட்டு எங்க இருக்கும்? போட்டு ஜலத்துல இருக்கும். போட்டு அந்த ஜலத்துலதான் அது வேலை செய்யும், ஓடும். போட்டுல இருக்கிறவன் எங்கேயாவது ஜலத்துல குதிக்கணும்னு ஆசைப்படுவான். வாரிராசிகி அப்படின்னு சொன்னா சமுத்திரம். சமுத்திரத்துல போயிட்டு இருக்கான் கப்பல்ல போயிட்டு இருக்கிறோம். இந்த கப்பல் சரியா இல்லை, சமுத்திரத்துல நாம இறங்கி போவோம் அப்படின்னு போக மாட்டான். அதே மாதிரிதான் இவர் சம்சார சாகரத்துல விழல. சம்சார சாகரங்கிற பெரிய சாகரம் இல்லையாது. அந்த சாகரத்துல வேணான்னு புத்திசாலியா இருக்கிறவன் எங்கேயாவது நினைக்கணும். அதனாலே
இவர் நமக்கு வேண்டாம் இந்த சம்சார சாகரம், வெளியிலேயே இருந்துருவோம் அப்படின்னு யோஜனை பண்ணி தீர்மானம் பண்ணாராம். நௌஸ்திதா கிம் வாரிராசவு பதித்துமிச்சதி, எங்கேயாவது அப்படி நினைப்பனா இந்த சாகரத்துல விழுந்து கஷ்டப்படுவோம் அப்படின்னு யாராவது ஆசைப்படுவாள? அதனால கிளம்பிட்டார். எஸ் தாரகம் பிரதததே சனகாதி யோகி வந்தியாகிருதி ச சிவஹ ஆதி குரு பிரதீதஹ நாராயணஸ்ததஹ உதஞ்சித தத்துவபோதஹ பத்மாசனோத தது அனுகிரக பாக் பபூவ. இவரை யார குருவாக வேண்டி போகிறாருன்னு சொன்னா கோவிந்த பகவத் பாதாள. அந்த கோவிந்த பகவத் பாதாளுடைய பரம்பரை எப்படிங்கிறத, குரு பரம்பரையை பத்தி இப்ப சொல்லிட்டு வர்றார். எஸ் தாரகம் பிரதததே சனகாதி யோகி வந்தியாகிருதி ச சிவஹ ஆதி குரு பிரதீதா. சிவஹ ஆதி குரு, முதல் குரு யாருன்னு சொன்னா சிவன் தான். சதாசிவ சமாரம்பாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அவர் தான் முதல் குருவான். அவர் தாரகம் பிரதததே சனகாதி யோகி வந்தியா கிருதி. தாரகம்ங்கிறதுக்கு ஒண்ணு பிரணவம்னு அர்த்தமாகும். இன்னொன்னு என்னன்னு கேட்டாக்க, சம்சாரங்கிற சாகரத்திலேருந்து தரணம் பண்ணி மீண்டு வரத்துக்கு சாதனம், அதை கொடுக்குற தாரகம். தியானத்தை கொடுக்குற. ஈஸ்வராத்து தியானம் அன்விச்சேத் அப்படின்னு சாஸ்திரம். தியானம் வேணும்னா ஈஸ்வரன் கிட்டேருந்து கிடைக்கும். அதனால பிரதததே அப்படிங்கிறது ஏகவச்சனமா வச்சுக்கணும், பகுவச்சனம் இல்லை. அதனால அந்த சிவன் தாரக மந்திரத்தை கொடுக்கிறார். அதே சமயத்திலே சனகாதி யோகி வந்தியா கிருதி, சனகாதி யோகிகளுக்கெல்லாம் அவர் தியானத்தை உபதேசிச்சிருக்கா. அதனால அவ எல்லாரும் இவரை நமஸ்காரம் பண்றா. அப்பேற்பட்ட அந்த சிவன் தான் ஆதி குருஹு, பிரசித்தமா இருக்கார். நாராயண ததஹ உதஞ்சித தத்துவபோதா. அந்த ஆதி குருவான சிவனிடத்திலேருந்து நாராயணனுக்கு போதம் கிடைச்சது. அவர் தியானத்தை அடைஞ்சார். அவரிடமிருந்து அவர்கிட்டேந்து தியானம் வந்தது பிரம்மாவுக்கு. பத்மாசனோத தது அனுகிரக பாக் பபூவ. அந்த மகாவிஷ்ணுவுடைய சிஷ்யராக நாராயணம் பத்மபுவம், அடுத்தது பத்மபூ பிரம்மா. பிரம்மா அவரிடனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி தியானத்தை பெற்றார். அவர்கிட்டேந்து சாத்ரோ வசிஷ்ட முனிரஸ்ய சயோ வியஜேஷ்ட பிராமம்பலம் பிரகடயன் குஷிகாத்ம ஜாத்தம் சிஷ்யோஸ்ய சக்திரபவத் திருத மந்திர சக்தி சிஷ்ய பராசர முனிஹி சமபூதமுஷ்ய. வசிஷ்டர் பிரம்மா கிட்டேந்து ஞானத்தை அடைந்தார். தத்துவ ஞானம் அவருக்கு கிடைச்சது. அவர் பிரம்மாவுடைய சாத்திரஹா, சிஷ்யர். நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம், அடுத்தது வசிஷ்டர். இந்த வசிஷ்டருடைய மகிமையை சொல்றார். ச யோ வியஜேஷ்ட பிராமன்பலம் பிரகடயன் குஷிகாத்ம ஜாதம். குஷிகருடைய புத்திரரான அந்த விஸ்வாமித்திரரை ஜெயிச்சாராம். எப்படி அவர் ஜெயிச்சதுல என்ன விசேஷம்னு கேட்டா, பிராமம் பலம் பிரகடயன். அவர் க்ஷத்ரியனாக இருந்து தன்னுடைய பலத்தெல்லாம் உபயோகிச்சுட்டார். எல்லா பலத்தையும் எல்லாம் உபயோகம் பண்ணிவிட்டார். ஆனா பிராமணனுடைய பலத்தை வச்சுட்டு வசிஷ்டர் அவரை ஜெயித்தார். அவரால் ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில விஸ்வாமித்திரர், நான் க்ஷத்ரிய பலத்தை தெரிஞ்சுன்னுட்டேன், அது தோத்து போகும் பிராமண பலத்துக்கு எழுத்தா போல, அதனால எனக்கு இது வேண்டாம், நான் பிராமணனாகணும் அப்படின்னு சொல்லி தபஸ் பண்ணினார்னு ராமாயண கதையெல்லாம் சொல்லுது. திக்பலம், க்ஷத்ரிய பலம், பிரம்ம தேஜோ பலம். பலம்னா அதுதான் பலம். பிரம்ம தேஜோ பலம், க்ஷத்ரிய பலம் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டார். ஒரே ஒரு பிரம்ம தண்டத்தை, இவர் ஒன்றும் யுத்தமும் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. அவர் பிரம்ம தண்டத்தை வச்சுட்டார். இன்னும் எந்த அசரத்தை போட்டாலும் அதை சுத்திட்டு போயிடுறது, அதுல போயிடுறது. இவர்கிட்ட வரமாட்டேங்குது. வசிஷ்டர்கிட்ட ஒரு அசரமும் இவரை தொடவே இல்லை. அப்படி ஆயிடுத்தவங்க. அதனால பிராமணனுடைய அந்த பிராம பலத்தை பிரகடனம் பண்ணினவர் அந்த வசிஷ்டர். பிரம்மாவிடத்திலிருந்து தத்துவ ஞானத்தை அடைந்தார்.
சிஷ்யோஸ்ய சக்திர் அபவத், அவர்கிட்டேந்து படிச்சவர் அவருடைய பிள்ளை சக்தி. சக்தியை சொல்றார் திருத மந்திர சக்தி, மந்திர சக்தி, நிறைய மந்திர சக்தி உள்ளவர். அவருடைய சிஷ்ய பராசர முனிகி, சக்தின் பராசரம், அவருடைய சிஷ்யர் பராசரரா. அவர் தான், அவருக்கு பிள்ளையாக வந்தவர் யாரு? பராசரருக்கு பிள்ளை சமபூத முஷ்ய விக்யாதிமான் சமபவத் தத ஆத்மபோதோ வியாசோ மகர்ஷிரபி யோ விபபாஜ வேதான் அஷ்டாதிசாபி ச புராணகிர சமஸ்தாக ஏனாகிலைக குருணைவ ஜகத்சு ரேஜுஹு. அவருடைய சிஷ்யர் பெரிய விக்யாதி உள்ளவர், பிரசித்தமானவர் மகர்ஷி வியாசர். அவர் என்ன பண்ணார்? வேதங்கள் எல்லாம் பிரிச்சாராம். அதனால வேதவியாசகான அவருக்கு பேரு. 18 புராணங்கள் எல்லாம் அவர் பண்ணியிருக்கார். எல்லா புராணங்களுக்கும் எந்த புராணமா இருந்தாலும் அவர் தான், அவர் தலையை போட்டுருவார், இவர் தான் பண்ணியிருக்கார் அப்படின்னு. அஷ்டாதச புராணங்களை வியாசர் பண்ணியிருக்காரா. எல்லா அது மாத்திரம் இல்லை, ஏன அகிலைக குருனா, எல்லாத்துக்கும் இவர் பெரிய வியாசர் குரு. அவருக்கு குருவா வச்சுட்டு ஜெகத்துல எல்லாரும் ரொம்ப அவரை குருன்னு சொன்னாலே அதனாலேயே பெருமைப்பட்டிருக்கார். வியாசர்கிட்ட படிச்சிருக்கேன், அவர் தான் எனக்கு குரு அப்படின்னு சொன்னா அதுவே ஒரு பெரிய இது. ரேஜுஹு ஏனாத்புதா விரச்சிதா வர சூத்திரமாலா பிரம்மாவபோதி வச்சனார்த்த மணி கணாಢ்யா பாஷ்யம் வியதாயிச்ச பதஞ்சலி பாஷிதஸ்ய ஏன வியபாசி புவி பாரத வாக்கிய சாரஹா. இந்த வியாசர் இருக்காரே, இவர் ஒரு பெரிய மாலைய வர சூத்திர மாலா, ஒரு சூத்திரங்களை கொண்டு ஒரு மாலை பண்ணியிருக்கார். அந்த மாலை என்ன பண்றதுன்னா பிரம்மாவபோதி வச்சனார்த்த மணி கணாಢ்யா, ரத்ன மாலை, ரத்ன மாலத்தை கோத்திருக்கார். இந்த மாதிரி ரத்னம், எந்த ரத்னத்தெல்லாம் அதுல சேர்த்து மாலையா கோத்திருக்காருன்னு கேட்டா, பிரம்மத்தை போதிக்கக்கூடிய, பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கக்கூடிய வேதாந்த வாக்கியங்கிற புஷ்பங்கள் இருக்கே, புஷ்பங்களோ ரத்னங்களோ, அந்த ரத்னங்களை கோர்த்து அவர் ஒரு மாலை தயார் பண்ணியிருக்கார். அதுதான் பிரம்மசூத்திரம்னு சொல்லப்படுறது. அது மாத்திரம் இல்லை, பதஞ்சலி எழுதின யோக சூத்திரத்துக்கு இதே வியாசர் பாஷ்யம் எழுதியிருக்கார். பாஷ்யம் வியதாயிச்ச பதஞ்சலி பாஷிதஸ்ய. அது மாத்திரம் இல்லை, இவர் தான் மகாபாரதத்தையும் தந்தவர். ஏன வியபாசி புவி பாரத வாக்கிய சாரஹா. பாரத வாக்கியம், மகாபாரதத்துடைய சாரமான வாக்கியங்கள் இவர்னாலதான் நமக்கு கிடைச்சது. தத் வாக்கிய கல்பதரு சம்பவ தத்வபோத பூஜ பலகிரக கிருதே சுகவத் பிரவர்ணியா யோகி சுகோஸ்ய வரசிஷ்ய உதயித் உதாரஹா யத் பிரம்மச்சரியம் அகிலாப்சரசோதி யாத்ரு. அப்பேற்பட்ட அந்த வேதவியாசருடைய வாக்கியங்கிற ஒரு கல்பத்தரு, நினைச்சதை கொடுக்கக்கூடிய கல்பவருஷம். அந்த கல்பவருஷத்திலேருந்து தத்துவபோதத்தை அடைஞ்சாரா சுகர். தத்துவபோத பூய பலகிரக கிருத்தே சுகவத் பிரவர்ணியா. சுகவத், சுகத்தை போல அவர் அத கிளி மாதிரி அப்படியே வாங்கிட்டு விட்டார், அங்கேருந்து போதத்தை வாங்கிட்டு விட்டார். அதிகப்படியான பலத்தை அடையணுங்கிறதுக்காக. அது யாரு? அவர் தான் அந்த யோகி சுகஹா. இவருடைய வியாசருக்கு வர சிஷ்யா, உத்தமமான சிஷ்யர். அவர் ஆரம்பத்திலேருந்தே பீதராகராக இருந்தவர், ஞானம் ஞானின்னு பிரசித்தமானார். உதயித் உதாரஹா, ரொம்ப உதார குணம் உள்ளவர். எத் பிரம்மச்சரியம் அகிலாப்சரசோ அதியாது. இவருடைய பிரம்மச்சரியம் அந்த நிலைங்கிறது எல்லா அப்சரசுகளையும் தாண்டி அது திருடமாக நின்னது பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்றார். ஸ்ரீ கௌடபாத முனிரஸ்ய விபாசதே ஸ்ம சாத்ரோ ஜயிஷ்ட விபுதான் அப்படி கௌடகான் யஹ தத்வோபதேச விஷயான் விததே பிரபந்தான் ஆச்சாரிய ஆத்ய விதித்தோத்திர மகான்ஹி பந்தௌ. அந்த சுகருடைய சிஷ்யர் தான் கௌடபாதர். அவர் எப்படின்னு கேட்டா, கௌட தேசத்துல இருக்கக்கூடிய எல்லா வித்வான்களையும் ஜெயிச்சவர், வாதத்துல ஜெயிச்சவரா. சாத்ரோ ஜெயிஷ்ட விபுதான் அப்படி கௌடகான்யா. கௌட தேசத்துல உள்ள அத்தனை பேரையும் ஜெயிச்சிருக்காரு.
ஸ்ரீ கௌடபாத முனி ரஸ்ய விபாச கௌடபாத முனி இப்படி இப்பேற்பட்டவர். அவருடைய சாத்திரஹா, அவருடைய சிஷ்யர் யாரு? அதுதான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய கோவிந்த பகவத் பாத முனி. விததே பிரபந்தான், அது மாத்திரமில்லை, தத்துவோபதேச விஷயான் விததே பிரபந்தான். அவர் பல கிரந்தங்களை தத்துவோபதேசத்தை விஷயம் அந்த விஷயத்திலே எழுதியிருக்கார். பல புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். நமக்கு மாண்டூக்கிய காரிகா அப்படின்னு ஒரு புஸ்தகம் கொடுத்திருக்கார், அவர் தான் எழுதியிருக்கார். ஆச்சாரியா ஆத்யா விதிதா அத்திர மகான்ஹி பங்கு. இந்த பெரிய ஆச்சாரியால நம்ம கௌடபாதாச்சாரியால் தான் முதல்ல எடுத்துட்டோம். அங்கேருந்தா ஆரம்பிச்சு கௌடபாதர், கோவிந்த பகவத்பாதர், சங்கர பகவத்பாதர் அப்படின்னு எடுத்துக்கிறது. இந்த சன்னியாசி கோஷ்டியில இவர் தான் முதல்ல இருக்கார். கோவிந்த பாத முனி ரஸ்ய சகாஸ்தி சிஷ்யா யஸ்யாவபாதி பகவத் பதம் அன்விதார்த்தம் விந்தன் யஹ உத்தமகவீஹி விஹிதார்த்த நாமா ஏயானி அவைத்தும் அமுமேமி தமஞ்சசேதி. இப்படியாக அவர் யோஜனை பண்ணாரா சங்கரர். கோவிந்த பகவத் பாதர் அப்படிங்கிறது அந்த கௌடபாதருடைய சிஷ்யர். அவர் பகவத் பாதன்னு பகவத் சப்தம் போடுறதுக்கு யோக்கியமானவர். அந்த பகவத் சப்தம் இவரிடத்துல பொருத்தமா இருக்கான். யஸ்யாவபாதி பகவத் பதம் அன்விதார்த்தம், அவருக்கு பேரும் கரெக்டா இருக்குன்னார். விந்தன்ய உத்தமகவீஹி விஹித அர்த்த நாமா, அவருடைய பேர் இருக்கே கரெக்டா அவருக்கு அமைஞ்சிருக்கு. உத்தம கவிஹி, உத்தமமான ஒரு வாக்கு, அந்த வாக்கை அடைந்தவர், பிடிச்சவர், மகா வாக்கிய அரசும் தெரிஞ்சவர். கேயானி அவைத்தம், நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எதுவோ அதை தெரிந்து கொள்வதற்காக அந்த கோவிந்த பகவத் பாதரையே நேர போய் அடையணும் அப்படின்னு சங்கரர் சங்கல்பித்துக் கொண்டார். இத்தம் விசிந்திய சரிதா நகராணி சைலான் கிராமான் ஜனானபி பசூன் பதிசோபி பஷ்யன் நன் வைந்திரஜாலிகைவாத்புதம் இந்திரஜாலம் பிரம்ம ஏவமேவ பரிதர்ஷயதீதி மேனே. இப்படியாக யோஜனை பண்ணி அங்கேயும் கிளம்பினார். வர வழியில எத்தனையோ நதிகளை தாண்டும்படியாக இருந்தது, பல நகரங்களை தாண்டி வரும்படியா இருந்தது, பல மலைகளை கடந்து வரும்படியா இருந்தது, கிராமங்களையே எல்லாம் பார்க்கும்படியா இருந்தது, ஜனங்களையும் பசுக்களையும் மார்க்கத்துல அவர் நிறைய பார்க்கும்படியா இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது சங்கரர் என்ன நினைச்சாரா, எல்லாம் ஒரு மாதிரி இல்லையே, வித்தியாசமா இருக்கே, எல்லாம் பரமேஸ்வருடைய சிருஷ்டி. ஐந்திரஜாலிகா இவ அத்புதம் இந்திரஜாலம் பிரம்ம இவமேவ. ஒரு இந்திர சுப்பட வித்தியக்காரன் பார்க்கிறவா அப்படியே ஆச்சரியப்படும்படியாக இந்திரஜால வித்தியை காமிச்சு விடுறான். அதே மாதிரி இந்த பரமேஸ்வரன் எவ்வளவு பெரிய இந்திரஜாலத்தை காமிச்சிருக்காரு, அற்புதமா இருக்கே. ஆனா பிரம்மா இப்படித்தான் பண்றது, இந்த மாயையால எல்லாத்தையும் காமிக்கிறது. பிரம்ம ஏவமேவ பரிதர்ஷயதி இது பேனே. இதுல போய் நாம ஏமாந்து விழுந்துடக்கூடாது, இந்திரஜாலம் காமிக்கிறது வாஸ்தவம் நினைச்சுக்க கூடாது, இதுல விழுந்து விடக்கூடாது. அதனால இப்படிதான் அது காமிக்கும், நாம தான் அதை தாண்டி போகணும் அப்படின்னு யோஜனை பண்ணாராம். தண்டான்விதேன திருதராக நவாம்பரேண கோவிந்தநாத வனம் இந்துத்பவா தடஸ்தம் தேன பிரவிஷ்டம் அஜனிஷ்ட தினாவசானே சண்டத்விஷாச்ச சிகரம் சரமாச்சலஸ்ய. அவர் கையில தண்டம் வச்சிட்டு இருக்காராம். திருத ராக நவாம்பரேனா, காஷாய வஸ்திரத்தை, புதுசா இப்பதான் காஷாய வஸ்திரத்தை தாரணம் பண்ணிட்டு இருக்கார். அவர் கோவிந்தநாதர் இருந்த அந்த வனத்துக்கு வந்துட்டார். அந்த வனம் எங்க இருக்குன்னா இந்துபவா தடஸ்தம். முன்னாடி சந்திரபவம்னு வந்திருக்கு. இந்துபவாங்கிறது நதி, நர்மதா நதின்னு சொல்றா. அதனுடைய தட்டத்துல இருக்கக்கூடிய அந்த கோவிந்த பகவத் பாடாளுடைய ஆசிரமம் இருந்த வனத்தை அடைந்தார். தேன பிரவிஷ்டம் அஜனிஷ்ட தினாவசானி சண்டத்விஷாச்ச சிகரம் சரமாச்சலஸ்ய. அவர் அந்த வனத்துல பிரவேசம் பண்ணினார். எப்போனா
அப்போ பொழுது முடிஞ்சு போச்சு, பகல் முடிஞ்சு போறது. தினாவசானே சண்டத்விஷா சரமாச்சலஸ்ய சிகரம் பிரவிஷ்டமஜனிஷ்ட. சண்டத்விஷ்டனா சூரிய பகவான், அவரும் அஸ்தாச்சலம் அதனுடைய சிகரத்தை போய் சேர்ந்தார். இவர் இந்த வனத்துக்குள்ள போய் சேர்ந்தார். ரெண்டு பேரும் அங்க போய் சேவாவா இடத்துக்கு போயிட்டா. ஆக தினம் முடிஞ்சது, சரிதான் நாம அஸ்தமனம் ஆயிடுவோம்னு அஸ்தாச்சலத்துக்கு அவர் போயிட்டாராம். இவர் அந்த வனத்துக்குள்ள பிரவேசம் பண்ணினார். தீரத்ருமாகத மருத் விகத ஸ்ரமசன் கோவிந்தநாத வன மத்தியதலம் லுலோகே சம்சந்தி யத்ர தரவஹா வசதிம் முனீனாம் சாகாபிருஜ்வல மிருகாஜின வல்கலாபிஹி. அந்த தீரத்திலே, அந்த நதியுடைய தீரத்திலே இருந்த மரங்களுக்கு அடியில இருந்துட்டு சிரமத்தை போக்கின்றாராம். அந்த நதி தீரத்துல நல்ல காத்து வீசி, அந்த காத்து வீசினத்தால இவருடைய சிரமங்கள்லாம் இவரை விட்டு போயிடுத்து. தீரத்ருமாகத மருத் விகத ஸ்ரமசன். திரும்பியும் புத்துணர்ச்சியோட நல்ல பலசாலியா வந்துவிட்டார் காரியத்துக்கு யோக்கியமாக. என்ன பண்றார்? கோவிந்தநாத வன மத்தியதலம் லுலோகி. அந்த வனத்திலே மத்திய பாகத்தை பார்த்தாராம். போய் அங்க பார்த்தா தெரிஞ்சது, அங்க நிறைய மரங்கள் இருக்கு, அங்க நிறைய முனிகள்லாம் வாசம் பண்றாங்கிறது தெரிஞ்சுது. அங்க உள்ள மரங்களே அதை காமிச்சு கொடுத்துருக்கான். எப்படின்னா, தரவோ வசதிம் முனினாம் சாகாபிஹி உஜ்வல மிருகாஜின வல்கலாபி. இங்க பார்த்தா மரத்துல நிறைய இந்த வல்கலம்னு சொன்னா மர உரி, மரத்தினுடைய தோல், அதை சுத்திப்பா அது இருக்கு. மிருகாஜினம் அதாவது அஜினம் இருக்கு. இந்த மாதிரி இவாகள் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த சாமான்கள்லாம் ஒவ்வொரு கிளையில தொங்க விட்டுருக்கா. ஆக அங்க இருக்கிறதால சரி இங்க வருஷம் இருக்கா, இந்த மாதிரி சன்னியாசிகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறது தெரியுது. தபோவனே பிரவிஷ்டோசௌ கஞ்சித் சம்பிருஷ்டவான் முனிம் கோவிந்த பூஜ்யபாதானாம் ஆசிரம குத்ரபோ முனே. அங்க போன உடனே அங்க யாரோ ஒரு சன்னியாசியை பார்த்து இவர் கேட்டாராம், கோவிந்த பூஜ்யபாதாளுடைய ஆசிரமம் எங்க இருக்கு அப்படின்னு சங்கரர் கேட்கிறார் யாரோ ஒருத்தரை பார்த்து. அவர் சொல்றார், பிருஷ்ட சந்தர்ஷயாமாச கோவிந்த சுவாமினாம் குஹாம் திருஷ்டுவைவ தூரத்தோ பக்தியா தண்டவத் பிரணநாம சஹா. உடனே தூரத்துல அது பாரு, ஒரு குகை தெரியுது பார்த்தியா, அதுதான் அவர் இருக்கிற ஆசிரம இடம், கோவிந்த பகவத் பாதாள இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு அவர் சொன்னாராம். அந்த குகையை பார்த்துட்டு அங்கேயே விழுந்து நமஸ்காரம் பண்ணாராம் சங்கரர். தண்டவத் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். கோவிந்தம் ஆஸ்ரயத் அஹீந்திர மகாவதாரம் ஆராத் துஷாரகர தேவபுவஹ தட்டின்யா துஷாரகர தேகபுவஸ்தட்டின்யாஹ அப்யாத்மஜேன கலிதாத்மபவாபிமானே நாராதிதம் ஹி ஆராதிதஞ்ச ஹரிணா நியமம் ஸ்ருதேனா. கோவிந்தம் ஆசிரியத்து. அங்க போய் அந்த கோவிந்த பகவத்பாதாளை ஆசிரித்தார், சேவித்தார். எங்க இருக்கார் அவர்? அஹீந்திர மகா அவதாரம் ஆராத் துஷாரகர தேக புவஸ்தட்டின்யா. இதுலயும் ஒரு அர்த்தம் தெரியுது. துஷாரகரகான சந்திரன், சந்திரனுடைய தேகத்திலேந்து பிறந்த நதியாக்கம் அது. இந்து பூகுன்னு ஒரு சப்தம் வந்தது, இந்து பவான்னு. ஆரம்பத்தில் சந்திரபவான்னு இருந்தது. ஆக சந்திரபவா, இந்துபவா, துஷாரகர தேக பூஹு, இந்த சப்தங்கள்லாம் அந்த நர்மதா நதியை சொல்லக்கூடிய சப்தம்னு தெரிகிறது. ஆக சந்திரனிடத்திலேருந்து நர்மதா நதி பிறந்து வந்திருக்கணும் அப்படிங்கிறது ஏதாவது புராணத்துல பிரசித்தமா இருக்கும். அப்பதான் இந்த மாதிரி ஒரு பேரு பொருந்தும். ஆக அந்த நதியுடைய கரையிலே இருந்த அஹீந்திர மகாவதாரம், ஆதிசேஷனுடைய அவதாரமாக இருக்கும் அந்த கோவிந்த பகவத் பாதாளை இவர் ஆசிரித்தார். அப்யாத்மஜேன கலிதாத்ம பவாபிமானேன
ஆராதிதஞ்ச ஹரிணா நியமம் ஸ்ருதேன. அப்யாத்மஜேன கலித ஆத்மபவ அபிமானேன ஆராதிதம். ஆராதிதஞ்ச ஹரிணா நியமம் ஸ்ருதேன. இதுவும் கோவிந்தம் அப்படின்னு தான் வச்சுக்கணும். கோவிந்தம் ஆசிரியத். இந்த கோவிந்தருக்கு இன்னொரு விசேஷம் சொல்றார். கடைசி விசேஷனம் ஹரிணா நியமம் ஸ்ருதேன ஆராதிதம். ஹரிணா மகாவிஷ்ணு. அவர் ஒரு நியமத்தை விரதத்தை எடுத்துக்கொண்டு அந்த அவரை ஆராதனம் பண்ணினார். ஹரிணா நியமம் ஸ்ருதேன ஆராதிதம். கோவிந்தம்ங்கிறதுக்கு விசேஷம். கோவிந்தம் ஆசிரியத். அப்படி ஆத்மஜேன கலிதாத்ம பவாபிமானேன ஆராதிதம் அப்படின்னு போட்டிருக்கார். ஆத்மஜன்னா பையன். சரி, கலித ஆத்மபவாபிமான அந்த பையன் எப்படி இருக்கார்? ஆத்மபவாபிமானம் இல்லாதவராக இருக்கார். அப்பேற்பட்டவரால ஆராதிக்கப்பட்டவர் இந்த கோவிந்த பகவத் பாதர்னு சொல்றார். என்ன கதையை வச்சுன்னு சொல்றாருங்கிறது சரியா புரியல. கோவிந்தம் ஆசிரியத் அஹீந்திர மகாவதாரம் ஆராத் துஷாரகர தேகபுவ ஸ்தட்டின்யாக அப்யாத்மஜேன கலிதாத்மபவாபிமானேன ஆராதிதஞ்ச ஹரிணா நியமம் ஸ்ருதேன. இந்த 15வது ஸ்லோகத்தை நான் பார்த்துட்டு சொல்றேன். இன்னைக்கு இதோட இருக்கட்டும். நம்ம அடுத்த கிளாஸ்ல இந்த ஸ்லோகத்திலேருந்தே மறுபடியும் ஆரம்பிப்போம்.